அந்தரும் உயர்ந்து போன்முனைவனின் தாயார் சேர்ந்த திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தில் எவையாளும் சண்முகநாத பெருமானின் கமல மலர்பாதத்திலேயே சண்புகொண்டும் இங்கே வரும் உங்களுக்கு அத்தனை சிவனை என்பதை வழிமொழியும் வாழ்ந்தோறும் பன்னிரு திருமுருகளை ஒப்புரோதல் செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தையும் அவரை தொடர்ந்து அந்த பதிக விளக்கங்களையும் பதிக வரலாற்று முறை விளக்கங்களை எல்லாம் சிந்திக்கின்ற ஒரு பெரும்பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இப்போது நம்ம பண் இந்தள பண்ணில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் 14வது திருப்பதிகம் திருவெண்ணியூர். 14வது திருப்பதிகம் 2ஆம் திருமுறையிலே திருவெண்ணியூர். திருவெண்ணியூர் என்ற திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த தலம் காவிரி தென்கரையில் 102வது தலமாக அமைந்திருக்கின்றது. தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியிலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. திருவெண்ணியூர். இங்குள்ள இறைவன் பெயர் வெண்ணி கரும்பர். சாமி பேர் வெண்ணி கரும்பர். அம்பிகை பேர் அழகிய நாயகி. இங்கே சாமியுடைய திருமேனி எப்படி இருக்கு சொன்னால், லிங்க திருமேனி ஒரு 5-10 கரும்புகளை ஒன்று சேர்ந்து கட்டினா எப்படி இருக்குமோ கரும்பு வடிவத்தில் சாமி இங்கே இருப்பார் மூலலிங்கத்தில். அதெல்லாம் வெண்ணி கரும்பர் என்று அவருக்கு திருநாமம். கரும்பே வடிவமாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் 108 பெருமானே அந்த நாவுக்கரசர் பெருமாள் கட்டி கரும்பிலும் இனிய சுவையுடையவர். அப்படிப்பட்ட வெண்ணி கரும்பர் அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த தளத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். 14வது திருப்பதிகம் இந்தள பண்ணில் பெருமான் அருளுகின்றார். சடையானை சந்திரனோடு செங்கண்ணார உடையானை என்று எடுத்தோதுகின்றார். பெருமான் செஞ்சடையிலே பிறை வைத்திருக்கின்றார். பக்கத்திலேயே பாம்பையும் வைத்திருக்கின்றார். அந்த பாம்புடைய கண்களெல்லாம் சிவந்த நிறத்தில் இருக்குமா. இது ரெண்டுமே பகை தானே. ஆனால் ஆண்டவனுக்கு சன்னிதானத்தில் நட்பு. உலகத்தில் எதையெல்லாம் பகை இருக்கோ அது ஆண்டவன் திருமுன்பு அது நட்பு. பகை அங்கே அந்த இடத்துல பகை போயிடும். முருகப்பெருமான் திருவடியில் மயிலும் பாம்பு இருக்கும். ரெண்டுமே பகை தான். சாமி திருவடியில் இருக்கும்போது நட்பு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி சிறந்தது. அந்த அருமையான திருத்தலத்திலே வெண்ணியூரிலே எழுந்திருக்கின்ற பெருமானை ஞானசம்பந்தர் பெருமான் சொல்றாரு, அவனை என்று பிறரை நினையாது என் உள்ளம் அப்படின்னு. அவரை தவிர யாரையுமே என்னுடைய உள்ளம் நினையவே நினையாதுன்னு. அப்படின்னா நாள்தோறும் சிவபெருமானை நாள்தோறும் தியானிக்கணும். சம்பந்த பெருமான் தியானித்தவர். நாள்தோறும் மனதில் இறைவனை யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது அந்த பதிகத்தில் பெருமான் அருள்கின்றார். 2வது பாட்டில் சொல்றாரு, இந்த திருவெண்ணியூரில் வேதியர்களால் 4 வேதங்களை ஓதி அந்த வேதத்தின் மூலம் இறைவனை வணங்கக்கூடிய வேதியர்கள் அங்கு நிறைந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சாமி நீதி வடிகிறனாக இருக்கின்றார். வேதமே நீதியை போதிக்கின்றது. அந்த வேதத்தை நீதியை சொன்னவர் சிவபெருமான். அப்படி நீதி வடிவமாக பெருமான் அருள்கின்றார். அவனை நினைய வல்லவர்களுக்கு வினை நில்லாது போகின்றார். நினைய வல்லவர்னு ஏன் சொல்லணும்? வல்லவர்னா அவருக்கு திறமையானவர்னு அர்த்தம். வல்லமை உடனே எல்லாருக்கும் வந்துடாதுன்னு அர்த்தம். அப்போ தியானம்ன்றது எல்லாருக்கும் வராது. அதனால நினைய வல்லவருக்கு தீவினை நில்லாது ஓடிடும். தீவினை நிற்காது, இருந்தால் அது ஓடிடும் அப்படின்றது. அப்படி மனதால் இறைவனை தியானிக்க வல்லவர்களுக்கு அத்தனை பயன் உண்டு என்று சொல்லுகின்றார். 3வது பாடலே கனியாய் இனிப்பவன்ற. கனி மாதிரி இனிப்பவன் சிவபெருமான். அவர் மனங்களிந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஆட்கொள்ளும் முனிவர் போல வருவார். யாரெல்லாம் மனம் கனிந்து காவலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான்
ஒரு முனிவர் போல வந்து அவர்களை ஆட்கொள்வார். அத்தகைய வள்ளல் பெருமான் திரு வெள்ளியூரில் அருள் செய்கின்ற பெருமான். அவனை ஏத்த வல்லாருக்கு குற்றம் இல்லைன்னர். அவர் யாரெல்லாம் ஏற்றி புகழ்ந்து இது மாதிரி தேவார திருவாசக திருப்புகழ் கொண்டு பாடுகிறார்களோ அவர்களுக்கு குற்றம் இல்லை, எந்த தோஷமும் இல்லை என்று பேசுகின்றார். அடுத்த பாடலிலே ஐந்தாவது பாடலிலே ஒரு கருத்து பேசுகின்றார். இது ரொம்ப ஒரு சிறந்த கருத்து. இறைவனை வழிபாடு செய்கின்ற நிலைகள் பல. சரியை கிரியை யோகம் நம்ம சொல்கிறோம், படிநிலை. இப்போ தோத்திரத்தால் இறைவனை வழிபாடு செய்யலாம், பூசையிலையும் வழிபாடு செய்யலாம். இது இரண்டை விட சிறந்த ஒரு வழிபாடு உண்டு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். அதுதான் அகத்தில் செய்யக்கூடிய அகப்பூசை. அது எல்லாத்துக்கும் மேலே தோத்திரம். அது எப்படின்னா தோத்திரத்தை விட புறபூஜையை விட அகபூஜை மேலானது அப்படின்னு சொல்றார். இது எப்படின்னா தோத்திரம் அப்படின்பது ஒரு படிநிலை. நன்கு தோத்திரம் நம்ம தேவார திருவாசகம் பாடுறோம், இது ஒரு ஸ்டேஜ். தேவார திருவாசகம் பாட 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 ஒரு பக்குவம் ஏற்படும். என்ன பக்குவம் ஏற்படும்? சிவபெருமான பூஜை செய்யலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வரும். இது புறபூஜை. அடுத்த ஸ்டேஜ் புறபூஜை. புறபூஜை நாள்தோறும் செய்வர்களுக்கு சிவலிங்கத்தை எழுந்துவிட வைத்து பாலாபிஷேகம், தைராபிஷேகம், பஞ்சகவியம், தயிர், தேன், இப்படி பல சந்தனம், பன்னீர் கொண்டு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு சிவ வழிபாடு செய்யும்போது அது புறபூஜை. இந்த புறபூஜை செய்வர்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு பக்குவம் வரும். அவங்க அடுத்த ஸ்டேஜ் அகபூஜைக்கு போவாங்க. அதைத்தான் இங்கே சாமி சொல்கிறார். புறபூஜையை விட புறப்பூசை, அதாவது தோத்திரம் புறப்பூசையை விட அகப்பூசை மேலானது அப்படின்னு. அப்படிதான் என்னன்னா படிநிலை தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். தோத்திரம், அடுக்கடுத்து பூஜை புறபூஜை, அடுக்கடுத்து அகப்பூஜை, இப்படி சொல்லும் அப்படின்னு 5வது பாடலில் இந்த கருத்தை ஞானசம்பந்த பெருமாள் நமக்கு அருள்கின்றார். 6வது பாடலிலே இறைவனை நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? முத்தே, பவளமே, பொண்ணே, மணியேன்னு நம்ம குழந்தைகள் எல்லாம் கொஞ்சுகிறாங்களா இல்லையா அன்போடு. இதுமாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவர் குழந்தை. சாமி என்ன சொல்றாரு பாருங்க, முத்தே அப்படின்ட்டாரு, முழு வைரமே அப்படின்னாரு, மாணிக்க பொத்தே அப்படின்னா பாடுறாரு. இதெல்லாம் இப்ப இறைவன் முத்தா, இறைவன் முழு வைரமா, இறைவன் மாணிக்க பொத்தா அப்படின்னு கேள்வி வரும். இல்லை, அவர் அதனால் அது இல்லை, அதற்கும் மேலே. ஆனால் நாம ஏன்னா உலகத்திலே இதெல்லாம் உயர்ந்த பொருள். முத்து, வைரம், மாணிக்கம் இதெல்லாம் உயர்ந்த பொருள் அல்லவா? உயர்ந்த பொருளை நம்ம உயர்ந்த பொருளை கொண்டு தான் நம்ம பேச முடியும் நம்ம உலகத்தவர்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் முத்தே, முழு வைரமே, மாணிக்க கொத்தே என்று பேசுகின்றார். இப்படிலாம் பாடணும் ஞானசம்பந்தர் சொல்றார். இப்போ இது என்னன்னு சொன்னால் சாமி சொல்ற இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னார். இதான் பொருள் சேர் புகழ். இப்போ நம்ம தேவார திருவாசகம் எல்லாமே பொருள் சேர் புகழ் தான். இது எப்படின்னா உபச்சாரம். இறைவன் பொண்ணா, மணியா, முத்தா இல்லை. உலகத்தில் உள்ள உயர்ந்த பொருளை சாமியை உயர்ந்த பொருளுக்கு நம்ம பாவிக்கிறோம். இது உபச்சாரம். இப்படி உபச்சாரம் செய்வது அதில் உள்ளீடாக இருக்கின்ற ஒரு அன்பு. அந்த அன்பு தானே அந்த உபச்சாரத்தை செய்கின்றது. அதனால பொருள் சேர் புகழ். இப்படிதான் பொருள் சேர் தேவார திருவாசகம் கொண்டு இறைவனை பொருள் சேர் புகழால் பாடுவோர்கள் ஏற்றுவோர்கள் எல்லாம் இருள் சேர் இருவினையும் சேராது அப்படின்னார் வள்ளுவர். நம்மளை தாக்கக்கூடியது இருவினை. நல்வினை தீவினை நம்மளை ரெண்டு தாக்கும். நம்ம எத்தனையோ பிறவியில் செய்த அந்த ஜென்மாக்கள் செய்த தீவினைகள் இப்போது நமக்கு துன்பமாக துயரமாக வரும். நல்வினைகள் நமக்கு இன்பமாக வரும். ஆபத்து ரெண்டுமே சரியில்லாதான். சாஸ்திரம் என்ன சொல்லும்? நமக்கு வர துன்பத்தையும் துயரத்தையும் இரும்பு விலங்கால் பூட்டுவது, நமக்கு வர இன்பம் பொன் விலங்கால் பூட்டுவது. ஆபத்து ரெண்டும் அரசு தான், ரெண்டுமே தான்.
அதெல்லாம் பெரியவங்க இரும்பு விலங்குகளை பூட்டினா என்ன, தங்கத்தால் செஞ்ச விலங்கால பூட்டினா என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு பெரியவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த பேலன்சிங் மைண்டுன்னு சொல்லுவோமே, இருவினை ஒப்பு உடைய பெரியவங்க, அதனால் அந்த நிலையிலேருந்து அதை பார்த்துருக்குறாங்க. ஆகவே நாம் பொருள் சேர்ப்புகள், இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை தேவார திருவாசகம் திருப்பூர் கொண்டு நாளும் ஏற்றி போற்றி அவரை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு இல்லை அல்லலே, எந்த அல்லலும் வராது, எந்த துயரமும் இல்லை, துன்பமும் இல்லை, அல்லலும் இல்லை அப்படின்னு அருமையாக பெருமான் சொல்கின்றார். 7வது பாட்டில் சாமி சொல்கிற, காய்ந்தானை காமனை, காமனை எரிச்சவன், அதை சொல்லுங்க, காமனை எரிச்சவன், யமனை உதைத்தவன். இதெல்லாம் நாம் செய்கிற காரியமா? காமனை யாராவது வெல்ல முடியுமா? இந்த உலக ஆசைகளை யாராவது வெல்ல முடியுதா? அதுக்கு உருவம் தான் காமன். அவனை வெல்ல முடியுமா? உலக ஆசை வெல்ல முடியல, தோற்று போயிடுறோம். சரி, யமன்றது, யமனுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள முடியுமா? யமன் பிடியிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆனால் சாமிக்கு ரொம்ப எளிது. காமனை லேசாக பார்த்தாரு, எரிச்சிட்டான். காலால் உதைச்சாரு, காலம் போய் யமன் வந்து முடிஞ்சிட்டான் இல்லைங்களா? இதெல்லாம் செஞ்சவன் பெருமான். அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மன்மதனை எரித்தவன், கொல்லும் தொழிலுடைய யமனை சினந்து உதைத்தவன். அப்படிப்பட்ட பெருமான் அவன் பெரிய கையை உடைய யானையை முறித்து தோலை போர்த்தி கொண்டவன். இதெல்லாம் நம்ம செய்ய முடியாத காரியங்கள். அப்போ இறைவன் வல்லமை உடையவன். இறைவன் வல்லமையை நம்ம இறைவனுடைய வல்லமையை நம்ம போற்ற நம்மளுடைய நிலைமை நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் அதை பாட சொல்கிறாங்க பெரியவங்க. இறைவனுடைய பெரிதான நிலையை நம்ம சிந்திக்க நம்மளுடைய தாழ்ந்த நிலை நமக்கு தெரியும். தாழ்வெடும் தன்மை நமக்கு வரும். அதனால தான் பெரியவங்க இந்த தோத்திரங்களை துதிபாடுங்கள் அப்படின்னா. நம்ம பொதுவாக உலகில் கட்சி தலைவரையோ அல்லது ஒரு அமைப்பின் தலைவரையோ துதிபாடுன்னா சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஏதோ கிடைக்குது அதனால துதிபாடுறாங்கன்னு. நீங்கள் இறைவனை துதிபாடுனா இறைவனுக்கு, நம்மளால் இறைவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய நிலைமை நமக்கு தெரியும். அதனால தான் பெரியவங்க துதிபாட சொல்கிறாங்க. நம்ம நிலையை நாம் தன்னை அறிதலுக்கு இந்த தேவார திருவாசகம் நமக்கு உதவும். தன்னை அறிதல், நம்மளை முதல் நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடியது திருமுறைகள். அதனால் நம்ம துதிபாட வேண்டும். அத்தகைய பெருமான் மன்மதனை எரித்தவன், யமனை உதைத்தவன், யானையின் தோலை உரித்து ஆடையாக போர்த்தி கொண்டவன், அப்படிப்பட்ட தேவர்களால் வழங்கக்கூடியவன் திருவெண்ணியூரில் உறைந்திருக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட கடவுளை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுடைய வினைகள் நீங்கும். நினைத்தல்ன்றது எங்க நினைக்கிறதுனா மனசுல நடக்கிறது. பெரும்பாலும் நம்ம இறைவனை எல்லாத்தையும் நினைப்போம், உலகத்தோட எல்லா விஷயத்தையும். இறைவனை தவிர இறைவனை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அது மொத்தமாகவே நினைக்காதவங்க நிறையா இருக்கிறாங்க, நினைக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஏன் நினைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. நினைச்சா நமக்கு வினை வராது. அப்போ ஏன் மற்றவங்க நினைக்கல, அவங்க வினையால் அவதிப்படணும்னு இருக்குது. அவ்வளோதான், எளிமையான ஒரு கூற்று. ஆகவே அவர் நினைய வல்லவர் அப்படின்னு ஞானம் சொல்லுவார். வல்லமைன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த வல்லமை எதில் ஒரு தவசி தான் வரும். சரியை கிரிய யோகம் தவம். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டதுக்கு தவம் என்ன தவம்? கேட்டல் என்ற தவம். மெய்கண்ட பெருமாள் சொல்றார், தவத்திலே சிறந்த தவம் எதுனா கேட்டல், கேள்வி செல்வம் அப்படின்னு. இந்த கேள்வி செல்வம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த நவதுவாரங்களிலிருந்து அந்தந்த வினைக்கு தக்கவாறு உயிர்கள் உடம்பு விட்டு பிரிஞ்சு போகும் இறக்கும் தருவாயில் இல்லைங்களா? ரொம்ப கீழான ஏகப்பட்ட பாவங்கள் செய்த அந்த ஆன்மா நம்ம யூரின் போகிற வழியோ மோசம் போகிற வழியில் தான் பிரிஞ்சு போகும். இந்த ஆன்மா ரொம்ப கீழான நிலை. ரொம்ப மேலான தவம் செஞ்ச ஒரு ஆன்மா காதுகளின் வழியாக கண்களின் வழியாக பிரிஞ்சு சொல்லுமா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அதில் கேள்வி செல்வம் அவ்வளோ பெரிய செல்வம். அந்த செல்வத்தை பெறணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தவம் செஞ்சுருக்கணும். கேள்வி செல்வத்தை பெறுவதற்கு ஒரு தவம் செஞ்சுருக்கணும். தவம் உடையாருக்கே. அப்போ நம்ம கேள்வி செல்வத்தை நாம் பெற வேண்டுமானால் அதுக்கு ஒரு தவம் செய்யணும்.
அந்த தவத்தை நம்ம செஞ்சுருக்கோம். அதனால தான் சாமிக்கு நம்ம உட்காந்து வச்சுட்டு அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி அவரை பற்றி சிந்திக்கிற பாக்கியத்தை அவங்க கொடுத்துருக்கிறார். அதுதான் உண்மை. எத்தனையோ பேர் இருக்காங்க, திருப்பூரில் லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் அவரை சிந்திக்கிறாங்களா? சிந்தித்தல் எங்கே தெரியுமா? மனசில் ஆழமாக நினைப்பது தியானம். நீங்கள் கேட்ட உடனேயும் அதில் மனதில் உள்வாங்கி கொள்றீங்களங்க, அந்த உள்வாங்கி கொள்வது தான் தியானம். இப்போ நம்ம இறை சிந்தனையோடு அந்த மனதில் இந்த தியானத்தில் இருக்கும். தியானத்தில் வந்து ஆன்மா நல்ல விழிப்புணர்வோடு இருக்கும். இப்போ நீங்கள் விழிப்புணர்வோடு கேட்டால் தான் இதை உள்வாங்கி கொள்ள முடியும். அப்போ இந்த விழிப்புணர்வும் மனதில் செய்கின்ற தியானமும் ஒரு சேர நடைபெறுவது இல்லைங்களா? இப்படியே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து தூங்கிட்டு அது தியானம் இல்லை. அப்படி ரொம்ப பேர் அப்படி தான் தூங்குறாங்க. சில பேர் எனக்கு ஒரு அன்பர் வந்து ஒரு வகுப்புக்கு போயிட்டு வந்து சொன்னார், தியானம் இருக்க கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நானும் தியானம் இருந்தேன். தியானம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நிகழ்வு வந்ததுன்னா லேசாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தியானம் உங்களுக்கு கை கூடிடுச்சுங்க. தூங்குவது தியானம் இல்லை இல்லைங்களா? அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இரவு பொழுது தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அது தியானத்தில் வருமா? நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் உங்கள் தூக்கத்தில் கண்டதை ஏதாவது சொல்லுன்னு சொன்னால் கனவில் கண்டதை நனவில் சொல்ல தெரியாதவங்க தான் மனுஷன் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லைங்களா? இவனுக்கு போய் அறிவென்று பெயர்னு பெரியவங்க ரொம்ப கிண்டலாகவே சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. கனவில் கண்டதை நனவில் கூட சொல்ல முடியாதுல்ல. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலை. அது ரொம்ப கீழ்நிலை. தியானம்ன்றது முழுசாக விழிப்பு நிலை. இப்போ நம்ம விழிப்பு நிலையில் தான் தியானம். நல்ல விழித்திருக்கின்ற நிலை தான் தியானம். அது உற்று கவனித்தல் அதை விட உயர்ந்த தியானம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 36 தத்துவங்களும் ஒரு உடம்புல மொத்தமாக கூடி உயிரோடு இருக்கின்ற அந்த உயிர் இருக்கின்ற நிலையில் நெற்றி போட்டு இப்போ நல்ல கூர்மையாக நாம் சொல்வதை கேட்டு சிந்திச்சிங்கன்னா நம்மளுடைய நெற்றி போட்டில் உயிர் இருக்குது. இங்கே இருக்கிறதா உயர்ந்த நிலை. ஆக்கியா சக்கரம், ஆக்கியா சக்கரத்தில் இருக்கிறதா உயர்ந்த நிலை இருக்கு இல்லையா? அப்போ அது நமக்கு கிடைக்குதா இல்லையா? ஆனால் ஆழ்ந்து கேட்கணும், அவ்வளோதான். அந்த வெயிலே நினைக்க வல்லவர்கள் அவர்கள் வினையிலிருந்து நீங்குவார்கள். இது உறுதி என்று ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். 9வது பாடலே சொல்கின்றார், ஐம்பூதங்களின் மண் வடிவமாக இருக்கின்றவன் அவன் தான். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படின்றார். இந்த 5 பூதங்களிலும் மண்ணிலே இருக்குங்க. மண் தத்துவத்தில் 5 பூதமும் இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது. நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5மே நம்மளுடைய நிலத்தத்துவத்தில் கல்லில் இருக்குது. அதனால தான் பெரியவங்க வந்து அந்த கல்லை சிலைகளாக்கி சிலா வடிவமாக்கி அதை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நம்ம கும்பிட்டுருக்குறோம். 5மே அதில் இருக்குது. அதான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றினார் மாணிக்க வாசக பெருமான். அதில் மண் வடிவமாக நிலத்தத்துவமாக இருக்கின்றவன் சிவபெருமானே அப்படின்னு பேசுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் மாணவர்களுக்கெல்லாம் கண் போன்றவனா. உடம்பு பாகத்திலே முக்கியமான உறுப்பு கண் தானே. என் கண் போல கண்ணின் மணியே அப்படின்றோம். கொஞ்சம் குழந்தைகளை கண் போல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கண் அவ்வளோ முக்கியமானது. மாணவர்களுக்கு கண் போன்றவன் இறைவன். மாணவர்களுக்கு இன்னொரு பேர் இமையோர் அப்படின்னு. இமையோர்னா இமைக்க மாட்டாங்களா, அப்படியே நிற்பாங்க. நம்ம கண் இப்படியே ஒரு செகண்டுக்கு இமைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இமைக்குதோ அந்த அளவுடைய நம்மளுடைய உயிர் காலம், வாழக்கூடிய காலம் குறைச்சிக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு இமைக்காமல் இருக்குமோ அந்த அளவுக்கு நீடிச்சு போகும். அதுக்கான பயிற்சியில் நம்ம செஞ்சு நம்ம திரும்பப்பட வேண்டாம். அவங்க அது இமையோர்கள்னா தேவர்களுக்கு இமைக்காத நிலை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் கண் போன்றவன் சிவபெருமான் என்று ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் திரு வெண்ணியூரிலே எழுந்திருக்கின்றார். அவனை அடைய வந்தவர்களுக்கு இல்லை துன்பமே இல்லை. அவனை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் இல்லை. 10வது பாட்டிலே ஒரு கருத்தை பேசுகின்றார். தொண்டராயற்ற வல்லார் துயர் தோன்றாமே. யாரெல்லாம் தொண்டர்களாக ஏற்ற வல்லார்கள் அவர்கள். தொண்டர் தொண்டு அப்படின்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சைவ சித்தாந்தத்திலையும் திருமுறைகளையும் தொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும்.
தொண்டு அப்படின்னு சொன்னால் தவம் தான் அர்த்தம். தவம் தவம் என்றால் சரியை, கிரியை, யோகம். இந்த மூன்று செய்கின்ற அடியார் பெருமக்களுக்கு தான் அவங்க தொண்டு செய்கிறார்கள் என்று பொருள். தவத்தை தான் தொண்டுன்னு செய்யணும். நாம் செய்கின்ற தவம் தொண்டு, அதுதான் சரியை, கிரியை, யோகம். இந்த சரியை, கிரியை, யோகத்தால் நின்று யாரெல்லாம் ஏற்ற வல்லார்களோ, இறைவனை துதிக்க வல்லார்களோ, அவர்களை வினைகள் தாக்காது, துயர்கள் அவர்களை வந்து அடையாது அப்படின்னு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். ஆகவே தொண்டு என்பது சரியை, கிரியை, யோகம் என்பதை நாம் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நிறைவு திருக்கடைக்காப்பிய 11வது பாட்டிலே சுவாமி சொல்றார், இந்த ஞானசம்பந்த பெருமான் போற்றி பாடிய இந்த பதிகம் எப்படி இருக்கிறது என்பதை ஞானசம்பந்தரே சொல்றார். ஞான வடிவமாக இருக்கின்றது இந்த பதிகம், ஞான வடிவமாக இருக்கின்றதா. ஞான வடிவம் யாருங்க? சுவாமி தான் ஞான வடிவமாக இருப்பார். அப்போ இந்த பதிகமே ஞான வடிவமாக இருக்கின்ற சொல்றாரு. ஞான வடிவமாக இருக்கின்ற இந்த பதிக செந்தமிழ் மாலையை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்கள் இந்த மண்ணுலகிற்கும் மேம்பட்ட சிவலோகத்தை அடைவார்கள். இது திண்ணம் அப்படின்னு. நம்ம மண்ணுலக வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கை சிவலோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர்கள் அடைவது திண்ணம். எப்படின்னா இந்த பதிகமே ஞான வடிவமானது. ஞான வடிவமான இந்த பதிகத்தை ஓத வல்லவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பது உறுதி என்று ஞானசம்பந்த பெருமான் அறுதியிட்டு கூறுகின்றார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த வெண்ணியூரில் அருளி செய்த ஞான வடிவமான இந்த பதிகத்தை இந்தளப்பண்ணில் அருள்கின்றார் ஞானசம்பந்தர். அந்த இந்தளப்பண்ணில் நாமெல்லாம் பாடி முருகநாத பெருமானுடைய திருவடிக்கும் வெண்ணியூர் வருகின்ற வெண்ணிக்கரும்பருடைய திருவடிக்கு நாம் விண்ணப்பித்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக.